வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே இன்றைக்கான கெஸ்ஸிங் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துங்க. இங்கே பாருங்கள், பிசி 49, அதை எடுத்து பாருங்கள். ரிபீட் 49, இது கேப் பார்த்திங்கன்னா 14 நாள் இருக்கும். இந்த மாதத்தில் பாருங்கள், பிசி 19, இன்றைக்கி ரிபீட் 19 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி 19, இது கேப் பார்த்திங்கன்னா 14 நாள் கேப்பு. இந்த அன்னைக்கு சொல்லியிருப்பேன் பிசி 19 வரோம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கேயே ஒரு 29 வந்திருக்கு. எதுக்கும் பார்த்துக்குங்க. ஏன்னா சீபோர்டு 9 வச்சு பார்த்திங்கன்னா இந்த 49க்கு இந்த 49 தான் வந்திருக்கு போன மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 19க்கு 19 தான் வந்திருக்குன்னு. அது பாருங்கள், 29 வந்திருக்கு. ரிப்பீட் 19 வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 39 வருதான்னு பாருங்கள். ஏன்னா 19, 29, 39. நான் கொடுக்குற நம்பர் என்னன்னு பாருங்கள். அப்படியே போன மாதம் பாருங்கள் 7849 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2449. இந்த மாதம் பாருங்கள் 8419. அந்த 19 ரிப்பீட் 19 வந்துச்சுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 849க்கு 449. அப்போ 819 வந்துச்சுன்னா இந்த 419. இதுக்கு டி போர்டு பாருங்கள். டி போர்டு 7, 7க்கு பவர் 2. இங்கே பார்த்தீங்கன்னா 8. இப்போ 8க்கு பவர் 3 வச்சோம்னா 3819 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க, 3819. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வச்சா 8819 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டி போர்டு 8 வர்றதுக்கு மறுபடியும் ரிப்பீட் 8 வரலாம். பார்த்துக்குங்க. நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 8819. இல்லை பிசி 39 ஏதோ வருதான்னு பார்த்துங்க உங்கள் கணக்கில். நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.